ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான இருமுடி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ரவிதேஜா ஒரு கிராமத்துல விவசாயம் செஞ்சுட்டு இருக்காரு. இவர் ஒரு ஐயப்பன் பக்தர். இவர் தன் மனைவி மகளோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்றாரு. ஆனா இவருக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. இவருக்கும் இவருடைய மகளுக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். தன் மகளை ரொம்ப தைரியமா வளர்ப்பாரு. எந்த விஷயம் நடந்தாலும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வளர்க்குறாரு. தன்னுடைய மகள் வயசுல இருக்கிற கிராமத்து பெண்கள் எல்லாருமே தன்னுடைய மகளாவே பாக்குறாரு. அந்த கிராமத்து பெண்களுக்கு சமூக விரோதிகளால பிரச்சனை வருது. இதை யார் செஞ்சாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு தண்டிக்கிறதுக்காக ஹீரோ களமிறங்குறாரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய மகள் ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காக இருமுடி கட்டுறாரு. அப்ப இவருடைய எதிரிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர் இருமுடி கட்டிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவருடைய லைஃப்ல திரும்ப வர இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ரீசெண்டா வந்த ரவிதேஜா படங்கள் எதுவுமே பெருசா ஓடல அப்படின்றதுனால ஒரு மாஸ் மசாலா மூவி அப்படின்ற அந்த ட்ராக்ல இருந்து விலகி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்ற மோடுக்கு இந்த படத்துல வந்து போயிருப்பாங்க. பட் இந்த படத்துலயும் மாஸ் மசாலா எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் சட்டிலா இருக்கும். இருமுடி கட்டுறத பேக் ட்ராப்பா வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. அதுவே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு எலிமெண்டா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ரவிதேஜா ஒரு கண்ட்ரோல்ட் அண்ட் மெச்சூர்டு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. யூசுவலான மாஸ் மேனரிசம் எல்லாத்துல இருந்தும் விலகி ஒரு கதையின் நாயகனா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ரவிதேஜாக்கும் அவருடைய மகளுக்கும் இருக்கிற பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. பேபி நக்ஷத்ரா ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ரோல் தான் இம்பார்ட்டன்டான ரோல். அந்த ரோலை ரொம்ப நல்லாவே நடிச்சு கொடுத்திருக்காங்க. பிரியா பவானி சங்கரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருப்பாங்க. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸை ரொம்ப நல்லாவே நடிச்சு கொடுத்திருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் பீஜம் இந்த படத்துக்கான பெரிய பலமா அமைஞ்சது. மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவருடைய பீஜம் மூலமா ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. விஷ்ணுவுடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. அந்த ரூரல் பேக்ட்ராப்பையும் நேட்டிவிட்டி ஃபேக்டரியும் ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ரிவீலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படத்துடைய கான்ஃபிளிக்ட் அப்படின்றது டைலூட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு டைட்டர் ஸ்கிரீன் பிளே வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். இவங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் பில்ட் பண்ண அந்த சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல இருக்கிற ஒரு சில எமோஷனல் சீக்வன்சஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்டர்பிங்கான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ரவிதேஜா ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும். ஜெனரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். படத்துல அடர்கான இல்ல இருந்தாலும் வயலண்டான டிஸ்டர்பிங்கான சீக்வன்சஸ் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இருமுடி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.